Hello, ladies and gentlemen. In this video, I discuss about gold, USD CAD, USD JPY, BTC, USD, USL சொல்லி எல்லாத்தையும் வேணால் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோல்டு பொறுத்தல பார்த்தோம்னா ஒரு 1.1% அந்த ரேஞ்ச் வரைக்கும் கீழே வந்துட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ 1.1 வரைக்கும் கீழே வந்துட்டுருக்கு. இப்போது இது என்ட்ரி இருக்கான்றதை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த வாரம் ஆரம்பிச்சதுலேருந்தே ஒரு அளவு கன்சால்டேஷன் தான் ஃபுல்லாகவே. அந்த ரேஞ்சுக்குள்ளேயே ஒரு 2% இருக்குது. அந்த ரேஞ்சுக்குள்ளேயே மேலே போகுதா கீழே வர, மேலே போக கீழே வர, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இன்றைக்கி சார்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு மாதிரியாக தெரியும் இந்த வாரம் ஆரம்பிச்சதுலேருந்தே. ஸோ போன வாரம் கூட ஸ்விங்கில் நிறைய ட்ரேடு கிடச்சிது. ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரேடு கூட ஃபில் டிப் அடிச்சிச்சு. அதுக்கப்புறம் இந்தியனுக்கு ஒரு சின்ன சின்ன ட்ரேடு கிடச்சிது. பட் இந்த வாரம் பொறுத்தளவு ஸ்விங்கு எந்த ட்ரேடுமே இல்லை. ஓகேங்களா? இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நடக்கிறது. ஓகேங்களா? கேட்டல் ஸ்ட்ராட்டஜி வச்சு இந்த வாரம் ஒரு ட்ரேடு கூட இல்லை. ஏன்னா மார்க்கெட் மூமெண்ட்டே இல்லை. உங்களுக்கு தெரியும், நம்ம ட்ரேடு கிடைக்கிது அப்படின்னா ஒரு பெரிய பெரிய மூமெண்ட் கிடைக்கும். 1:10 மினிமம் 1:10 கிடைக்கும். அந்த மாதிரிலாம் மூமெண்ட் இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ மார்க்கெட்டோட மூமெண்ட் வரல. அதனால தான் அந்த வாரம் ட்ரேடே கிடைக்கல. நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். வீக்லியில் பார்த்தோம் அப்படின்னா இந்த வாரம் ஃபுல்லாகவே பார்த்தா ஒரு 2% தான். எக்ஸாக்டாக சொல்ல போனோம் அப்படின்னா 2.5 அந்த ரேஞ்சு, 3% அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாக்டாக 3%. ஓகேங்களா? அது 3%க்குள்ளே கன்சல்டேஷன் சைடுவேஸ், மேலே போக கீழே வர, மேலே போக கீழே வர, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அதனால் ட்ரேடே கிடைக்கல. ஃபுல்லாகவே மேனுபேஷனாக தான் போகுது. ஓகேங்களா? ஸோ எங்கேயுமே என்ட்ரி செட்டப் எதுவுமே இல்லாதனால நம்மளுக்கு கேட்டல் ஸ்ட்ராட்டஜி வரல. ஸோ ஸ்விங்கில் இன்றைக்கி இந்த வாரத்தில் எந்த விதமான என்ட்ரி கிடையாது. பட் ஆனால் ஸ்கேல்பிங் அப்படி இல்லை. டீப் இன்ட்ராடேவும் நல்லா பர்ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. டீப் இன்ட்ராடே போட சொன்னீங்க. ஸோ நாளைக்கு வீக்கெண்ட் அனாலிசிஸில் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்கேல்பிங் ஃபில் டிபி, இது ஃபில் எஸ்எல், ஃபில் டிபி இது 4 பாயிண்ட் ரிஸ்க் வந்தது. கொஞ்சம் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கு. அதுக்கப்புறம் பிரேக் ஈவன், தென் இது ஃபில் எஸ்எல், அதுக்கப்புறம் ஃபுல் எஸ்எல். ஓகேங்களா? ஸோ இதான் கிடச்சது இந்த வாரம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா 0.01 போட்டிருந்தீங்க அப்படின்னா $12.9 கிடச்சிருக்கும். அதே ஸ்டாண்டர்ட் போட்டிருந்தீங்க அப்படின்னா $1290 கிடச்சிருக்கும். ஓகேங்களா? இப்போது யூஎஸ்டி ஜேபிஐ பொறுத்தளவு இந்த ஸ்விங் ஹை, இந்த ஸ்விங்கில் வந்து ஃபார் ஸ்கேல்பிங் கடனை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். தென் சில்வரை பொறுத்த ஸ்விங் லோ. பட் ஆனால் அதுக்கு பிரேக் பண்ணி கீழே வந்துகிட்டே இருக்குது. இப்போதைக்கு மேக்ஸிமம் நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னா அந்த லோ வந்துருங்க. ஓகேங்களா? ஸோ அந்த லோ கீழே அப்புறம் சில்வர் பார்க்கலாம். ஏன்னா நல்ல ஒரு மேஜர் லோ. ஓகேங்களா? வேறு எல்லா இடத்துலையும் லிக்விடிட்டியாக இருக்குது. கோல்டு சர்வீஸ் ஆச்சுன்னா ஆப்வியஸாக சில்வரும் அந்த ரேஞ்சு தான் ஆகும். ஸோ பார்க்கலாம் என்ன ஆகுது அப்படின்னு. இப்போ இந்த ஸ்விங் ஹை போச்சு அப்படின்னா நம்ம பைக்கான செட்டப் வந்து ஃபார் ஸ்கேல்பிங்கிறத நம்ம செட் பண்ணி பார்க்கலாம். இப்போது இந்த ரேஞ்சில் கோல்டில் கேரக்டர் அனாலிசிஸ் இருக்கிற மாதிரி சில்வருக்கும் கேரக்டர் இருக்குது. ஸோ அதை பற்றின எதுவும் டிஸ்கஷன் எதுன்றதை வேணும் அப்படின்னா கூட நீங்கள் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி கூட நம்ம பார்த்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஏன்னா சில்வருக்கு அதே மாதிரி தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் அதே மாதிரின்னு சொல்கிறத விட கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஓகேங்களா? அந்தந்த ஒரு சில ரேஞ்சில் வந்து. ஸோ அதனால தான். ஓகேங்களா? ஸோ எப்படின்றத பார்த்து சொல்லுங்கள். நம்ம அதுக்கேற்ற மாதிரி கூட டிஸ்கஸ் பண்ணலாம். தென் யூஎஸ்டி கார்டு இந்த ஸ்விங் ஹை. பட் ஆனால் ஸ்விங் ஹைக்கு மேலே போய்கிட்டு இருக்குது. ஸோ ஸ்விங்கில் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஹை பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த பேரெலாம் இப்போதைக்கு விட்டுருங்க. நம்ம மண்டே பார்த்துக்கலாம். மீதி எல்லா பேரையும் இப்போ பாருங்கள். ஓகேங்களா? ஹீரோ யூஎஸ்டி இந்த ஸ்விங்கிலோ அதுவும் பிரேக் ஆகி கீழே வந்துருச்சு. இது வால்யூம் வந்து இந்த ரேஞ்ச் தான். பிரேக் ஆகி அப்படியே கீழே வந்துகிட்டே தான் இருக்கும். தென் இந்த ஸ்விங் ஹை வந்து ஃபார் பைக்கான செட்டப் வந்து பார்க்கலாம். தென் பிடிசி இந்த ஸ்விங் ஹை, அதாவது இந்த க்ரீன் கலர் ஸ்விங் ஹை. ஓகேங்களா? ஸ்விங்கில் வந்து இந்த லோ போயிருங்க. ஏன்னா அதுவே ஒரு சின்ன ஆர்டர் தான் கிடைக்கும். ஃபுல்லாக லிக்விடிட்டி தான், எல்லா இடத்துலையும் லிக்விடிட்டி தான். ஸோ இது கீழே டக்குன்னு விற்க கூட மாறும் இந்த கேண்டில். ஸோ அதனால் நம்ம அதை வந்து பார்க்க வேணாம். நம்ம மேஜரானதை மட்டும் பார்க்கலாம். ஓகேங்களா? பை தான் நல்லாயிருக்கும் மொமெண்ட்டு. செல் வந்து ரொம்ப சின்ன ஆர்டர் தான் கிடைக்கும். 1:1 தான் கிடைக்கும். நீங்கள் கரெக்டாக பண்ணிடலாம். இப்போது யூஎஸ் ஆயிலை பொறுத்தவரை பார்த்தோன்னா இந்த ஸ்விங் ஹை, தென் இந்த ஸ்விங் லோ. ஓகேங்களா? அது அப்படியே ரெட் கலர் பாடி க்ளோஸ் பண்ணிச்சு அப்படின்னா அந்த ஸ்விங் லோ கன்சிடர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் ஒரு எஜுகேஷன் பர்பஸ் சொல்லி இது கால்ஸ் கிடையாது. ஃபுல்லாக பார்த்தோம் கமெண்ட்டில் ஃபில்னு சொல்லி டைப் பண்ணோம். ஸோ ஹேவ் அ நைஸ் டே. நெக்ஸ்ட் பார்க்கலாம்.